வணக்கம், இது தாராஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டிஷ் வந்து ப்ரான் பால் கறி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து 2 பச்சை மிளகா, கொத்தமல்லி, ஒரு பெரிய தக்காளி, 5 சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, 1/2 கிலோ எறா, 6 பல் பூண்டு, 2 ஸ்பூன் காஞ்ச மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மட்டன் மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பு. இப்போ அடுப்பு பற்ற வச்சு வானலை வச்சு வானல் சூடானதும் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் எடுத்து வச்சுருக்க கடுகுளுத்தம்பருப்பு, சோம்பை சேர்த்துக்கலாம். ரெண்டும் நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதும் இடித்து வச்சுருக்க 6 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா வதங்கினதும் எடுத்து வச்சுருக்க வெங்காயம், 2 பச்சை மிளகா அரைச்சி விழுதாக சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போது எடுத்து வச்சுருக்க மசாலா பொடி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 ஸ்பூன் மட்டன் மசாலா, 2 ஸ்பூன் காஞ்ச மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தக்காளியை அரைச்ச விழுதாக சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ மசாலா வேகிறதுக்காக தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம். ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ கிரேவியாக வேணுங்க இல்லையா, அதனால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மறுபடியும் மசாலாவை வேக விட்டுறலாம், நல்லா கிரேவியை. இப்போ அதுக்குள்ளே எறாவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கழுவிட்டு நைஸாக மிக்சியில் அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு 1/2 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா பிசைஞ்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கிரேவி நல்லா வதங்கிடுச்சு. எடுத்து வச்சுருக்க எறாவை சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி கிரேவியில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு எறா வேகிறதுக்காக ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். இப்போது ஓரளவுக்கு வெந்துடுச்சு. மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸு மூடி போட்டு வேக விட்டுறலாம். இப்போ கிரேவி ரெடி ஆகிடுச்சு. எறாவும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ கொத்தமல்லி தூவி நல்லா கலந்து விட்டு அடுப்பை நிறுத்திட்டு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். ப்ரான் பால் கறி ரெடி ஆகிடுச்சு. இப்படி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நார்மலாக செய்கிற மாதிரி செய்யாமல் இப்படி செஞ்சு பாருங்கள். ப்ரான் பால் கறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.